Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல இஃப்தார் ஸ்பெஷலா சில்லுன்னு சார்ஜா மில்க் ஷேக் வீட்லயே எப்படி ரொம்ப சுலபமா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வெயிலுக்கு இதமா நல்ல திக்கா குடிக்க ரொம்ப ருசியா இருக்கும். முதல்ல இதுக்கு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சு கட்டிய உரைய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் நல்லா ஐஸ் கட்டியா இருந்தாதான் ஷேக் நல்லா திக்கா வரும். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட 2 நேந்திரம் பழம் அல்லது செவ்வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை தான் சார்ஜா ஷேக்குக்கே அந்த ஸ்பெஷல் ருசியை கொடுக்கும். இனிப்புக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் முக்கியமான ஒண்ணு 2 டேபிள் ஸ்பூன் பூஸ்ட் சேர்த்துக்கோங்க. பூஸ்ட் சேர்த்தா அந்த வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இத நல்ல ஸ்மூத்தா அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட திக்கான சுவையான சார்ஜா மில்க் ஷேக் தயார். மேல கொஞ்சம் பூஸ்ட் தூவி பரிமாறுனா குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி குடிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பா இத உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து கல்யாண வீடுகள்ல கிடைக்கிற அதே ருசியில ரொம்பவே கிரீமியான பாதாம் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்ல இருக்கிற பொருள்களை வச்சு ரொம்ப ஈஸியா இதை ரெடி பண்ணிடலாம். முதல்ல மிக்ஸி ஜார்ல சீனி 1 டேபிள் ஸ்பூன், 6 ஏலக்காய் சேர்த்து பவுடரை அரைச்சு வச்சுக்கோங்க. முப்பது கிராம் பாதாம நல்ல சுடு தண்ணியில ஊற வச்சு அதோட தோலை நீக்கி எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமா பால் சேர்த்து நல்ல மழுமழுன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கனமான பாத்திரத்துல 1 லிட்டர் பாலை ஊத்திக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரட்டும்.
பால் 3/4 லிட்டரா குறையிற வரைக்கும் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பாதாம் விழுத இதுல சேர்த்துக்கலாம். இதோட 100 கிராம் சீனியையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் தூக்கலா வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் சீனி எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். வாசனையே ஆள தூக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம அரைச்சு வச்சிருக்க ஏலக்காய் சீனி பவுடரையும் சீவிய பாதாம் கொஞ்சமும் சேர்த்துக்கோங்க. பாதாம் எசன்ஸ் ஒரு 4ல இருந்து 5 சொட்டு சேர்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஹோட்டல் ஸ்டைல் வாசம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். கொஞ்சம் yellow ஃபுட் கலர் சேர்த்தீங்கன்னா பார்க்கவே அழகா இருக்கும். கடைசியா பால்ல ஊற வச்ச குங்குமப்பூ இருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காகி வரும்போது அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ரிச்சான பாதாம் கீர் தயார். இத சூடாவும் குடிக்கலாம், இல்லனா ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு ஜில்லாவும் என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் ரமலானுக்கு நம்ம சேனலில் வரும் இஃப்தார் மற்றும் சஹருக்கான புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.